Down. Standardies. Attention. Standardies. Attention. லீவ்ல இருந்தீங்களா? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? ஸ்கூல் எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கா? சத்தமே காணும். நல்லா இல்லையா? எவ்வளவு நாளா நீங்க லீவ்ல இருந்தீங்க? காலையில 6 மணிக்கு வந்தா தினமும் வந்து எல்லா வேலையும் நாங்க தான் போட்டு கொடுப்போம் உங்களுக்காக. எதுக்காக அந்த மாதிரி செய்யறோம்? உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நீங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு சிரமமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸ்கூல் பில்டிங் கூட கட்ட போறோம். இப்போ உங்களுக்கு தனியா கிரவுண்ட் ரெடி பண்ண போறோம். உங்க வேலை ஒன்றும் படிக்கிறது மட்டும்தான். ஒரு 14 பசங்களும் ஏதோ பசங்க நாங்கள் வந்து இந்த முறை அட்மிஷன் வந்து அதாவது அவங்களுக்கு பாஸே போடலை, அவங்களுக்கு நிறுத்தி வச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கீங்க ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி. ஏன்னா வந்து 1 மந்த் லீவ் முடிஞ்சு இப்போ வரும்பொழுது எல்லாருடைய முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம். எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்குறதே எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதம் கழிச்சு பார்க்கும்போது. அதே போல் நம்ம பள்ளியும் வந்து முன்னாடி வந்து மாறி இருக்கு பார்த்தீங்களா என்ட்ரன்ஸு. நீங்கள் சைக்கிள் விடுறதுக்கு அழகாக சார் வந்து என்ட்ரன்ஸ் கட்டியிருக்காரு. அப்புறம் என்ட்ரன்ஸ் மாற்றிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு சார். நம்ம பிடிஏ தலைவருக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல பேர் எடுக்கணும். இப்போ வந்து என்எம்எஸ் எக்ஸாமில் 2 பிள்ளைங்க வந்து செலக்ட் ஆனாங்க. கபில் ஒன்று பிரசன்னா. அதே போல் காலை வணக்கம். 25, 26ஆம் கல்வியாண்டு இனிய துவக்கம் என்று காரணமே அவர்தான். அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக கரவொலி எழுதிய நன்றியினை தேர்ச்சி அடைந்துள்ளோம். இந்த வருஷம் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இது வந்து 100% வெற்றியை நம்ம இலக்க அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட படிங்க. அதாவது எல்லாருமே 6வதுலேருந்து 10வது பாடம் எல்லாமே வந்து முக்கியத்துவம் தான். அப்போ அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதுக்காக தேர்ச்சிக்காக பாடுபட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் Yes, teacher.
நீங்க தான் discipline தான். கூட்டம் கம்பத்தின் கீழிச்ச காணீரெங்கும் காணரும் நமக்குரிய அபீரர் தாங்கள் நல்லுயிரீந்தும் கொடினை காப்ப தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். உறுதிமொழி. கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்படைத்து பொருள். ஒருவன் தான் கற்ற கல்வியானது அவருக்கு தொடர்ந்து வரும் 7 பிறவிகளும் ஒரு பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். மீண்டும் திருக்குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்படைத்து. நன்றி. நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். தேங்க்யூ. பொன்மொழி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பொன்மொழி ஒன்று. நேரத்தை செலவழிக்கும் பொழுது கடிகாரத்தை பார்வோடு விடும் முள்ளல்ல உன் வாழ்க்கை. 2 விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில். தேங்க்யூ. Good morning to all. Today's GK question. Who is the first woman Chief Justice of Supreme Court? The correct answer is Fatima Bibi. Thank you. Attention. Standard is ஆசிரியர் உரை. அன்பை நிருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி தேர்வில் வெற்றி பெற்று 3த்துலையுமே பார்த்தீங்கன்னா 98% நம்ம எடுத்திருக்கிறோம். அது நமக்கும் நம்ம பள்ளிக்கும் பெருமையை சேர்த்திருக்கிறது. இந்த சதவீதத்தை எடுத்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா 10% எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே. இந்த வருடம் எல்லாம் இருப்பீங்களா 10%? இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10% எடுக்க முடியும். யாரும் செய்யாததை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். அதே மாதிரி இன்னைக்கோட கடைசின்னு நினைக்கிறேன் நான் உங்களோட இந்த ப்ரேயர் கூட்டத்தில் பேசுறது. ஏன்னா எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அரசு அறிவித்திருந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு நான் இல்லைன்னாலும் நீங்கள் எல்லாருமே என்னென்ன வழிமுறைகள் சொன்னனோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம பள்ளியில் ஒழுக்கணும், வெளியில் போய் சுற்றக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கம்மா. வேற மாதிரி ஒரு செயல்களை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களை பாதிப்பதை தவிர உங்கள் பேரண்ட்ஸு பள்ளி எல்லாமே பாதிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல மாணவிகளாக நீங்கள்லாம் திகழணும். நம்ம மாணவிகள் வந்து எல்லாத்துலேயுமே அதாவது எந்த போட்டிகளில் பார்த்தனாலும் நம்ம மாணவிகள் தான் முதல்ல வருவீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான காலகட்டம் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மாணவிகளை வந்து பிரியறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இத்தனை குழந்தைங்க என் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் சகோதர சகோதரிகள் யாருமே இந்த மாதிரி பழக மாட்டாங்க. ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாரும் இருந்தோம். ஸோ எல்லாரையும் விட்டு பிரியறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சொன்னதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுவீங்க தானே? நல்ல மாணவிகளாக இருப்பீங்கள்ல. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி. ஹாய் ஹாய் ஹாய். ஸ்கூல் வர ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா ஸ்கூலுக்கு வர? நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போவோம். ஹாய் 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 ஹாய். என்ன பேர்? உங்கள் பேர் என்னப்பா? உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டே ஸ்கூலில் இருக்கட்டும் வந்து. ஓகே. ஹாய் 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 ஹாய். ஜாலியாக போகிறேண்ணே. சின்ன பசங்கள்லாம் அழுதுகிட்டே வருவாங்கள்ல ஸ்கூலுக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் தெளிவாயிடுறாங்க. ப்ரீகேஜியில் போடும்போது தெளிவாயிடுறாங்க பசங்க. ஹாய். ஹாய்டா. ஹாய் 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 குட்டி. ஹாய் 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 குட்டி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இல்லை திடீர்னு கேமரா கம்மிக்கும் பயந்துட்டாங்க. ஹாய் குட்டி. ஹாய் வணக்கம்டா. வணக்கம். ஹாய். ஆ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். வெல்கம் பேக் டு ஸ்கூல். வெல்கம் பேக். ஜாலியாக இருக்கா? ஓகே ஓகேப்பா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய்.
ஏய் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் வரீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கு. ஹாய் ஹாய் ஓகே. ஹாய் எல்லாம் ஸ்கூல் ஜாலியாக வரீங்க போல. ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் டேவா? ஓகே ஓகே. என்ன சேனல்? எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? ஏய் நீங்களா வந்தீங்களாடா? பாய் பாய்.